சுகஸ்வஸ்தி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பதிவில் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல இந்த கோவிலோட தல வரலாறை பார்க்கலாம். முருகப்பெருமானின் வாகனமான மயில் அவரின் சாபத்தால் மலையாகி போனதாக சொல்லப்படுகிறது. ஒருமுறை அசுரர்கள் முருகப்பெருமானின் மயிலிடம், நான்முகனின் வாகனமான அன்னமும் திருமாலின் வாகனமான கருடனும் நாங்கள்தான் மயிலை விட சக்தி படைத்தவர்கள், மேலும் வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்று கூறுகின்றன என்று அசுரர்கள் பொய் கூறினர். இதை கேட்டு உண்மை என்று நம்பிய மயிலும் கண்மூடித்தனமாக கோபம் கொண்டு பிரம்மாண்ட உருவமெடுத்து கருடனையும் அன்னத்தையும் விழுங்கிவிட்டது. பிரம்மாவும் திருமாலும் முருகனிடம் இது குறித்து முறையிட்டனர். அவர்களின் வேண்டுதலை ஏற்ற முருகப்பெருமானும் மயிலிடமிருந்து அன்னத்தையும் கருடனையும் மீட்டு கொடுத்தார். மேலும் மயிலின் கர்வத்தினை அடக்க மயிலை மலையாக மாறி போகும்படி சாபமிட்டார். தன் தவறுக்கு வருந்திய மயிலும் குன்றக்குடி வந்து மலையாகி போனது. ஆறுமுக பெருமானை குறித்து மலையாக இருந்தபடியே தவம் இருந்தது. மயிலின் தூய்மையான தவத்தில் மகிழ்ந்த முருகப்பெருமானும் மயிலுக்கு சாப விமோச்சனம் அளித்தார். மயில் உருவத்தில் இருந்த மலை மீதே எழுந்தருளி அருள் புரிந்தார் என்று கூறுகிறது இந்த கோவிலின் தல வரலாறு. இந்த ஆலயத்தில் விசேஷமாக காவடி வழிபாட்டை சொல்லலாம். இது தவிர பால் குடம் எடுத்தல், அங்க பிரதட்சணம் செய்வது போன்ற பல வழிபாட்டு முறைகளும் இந்த பக்தர்கள் கடைபிடிக்கின்றனர். இக்கோவில் வேண்டுதல் வைத்தால் தீராத தோல்வியாதிகள் கூட தீரும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. மலையின் கீழ்ப்பகுதியில் சுயம்புவாக தோன்றிய தென்னாற்றுநாதர் கோவில் உள்ளது. இந்த சுயம்பு மூர்த்தியை அகத்திய முனிவர் வணங்கி வழிபாடு செய்திருப்பதாக சொல்லப்படுது. இத்தல அம்பாள் அருட்சக்தி என்ற திருநாமத்துடன் அழகிய வடிவாக காட்சியளிக்கிறார். குமரனின் அருள் பெற்ற இத்திருத்தலம் பிரார்த்தனை தலங்களில் முதன்மையானதாக கருதப்படுகிறது. இக்கோவிலின் சிறப்பே இறைவன் சண்முகநாதர் வீற்றிருந்த அருள்பாலிக்கும் இந்த மலையே மயிலுருவம் போன்று காட்சியளிப்பதுதான். வரலாற்று செய்தியாக பார்த்தால் சிவகங்கை மருதுபாண்டியருள் மூத்தவரான பெரிய மருதுவுக்கு ஒரு முறை முதுகில் ஏற்பட்டிருந்த ராஜபிளவை என்னும் கட்டியை குன்றக்குடி முருகப்பெருமானின் அருட்பிரசாதமான திருநீறு குணப்படுத்தியது என்று கூறப்படுகிறது. வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகப் பெருமான் மயில் வாகனத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். ஆகையினால் இங்கு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியர் மகிழ்ச்சியுடன் பல்லாண்டு வாழ்கின்றனர் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அருணகிரிநாதரின் பாடல் பெற்ற இந்த திருத்தலம் 10 நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்திர பெருவிழாவும் 10 நாட்கள் கோலாகலமாக நடைபெறும் தைப்பூச திருநாளும் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. இது தவிர முருகப்பெருமானுக்கே உரிய சித்திரை பால் பெருக்கு விழா, வைகாசி விசாகம், ஆனி மகாபிஷேகம், ஆடி திருப்படி பூஜை, ஐப்பசியல் கந்தசஷ்டி போன்றவையும் சிறப்பாக நடைபெறும். இத்தனை புகழ் வாய்ந்த இந்த குன்றக்குடி முருகன் கோவிலானது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் குன்றக்குடி என்ற தலத்தில் அமைந்திருக்கிறது. குன்றக்குடி ஸ்ரீ சண்முகநாதர் முருகன் கோவிலானது காலை 5 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் மற்றும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும். மலை மீது அழகாக அருள்பாலிக்கும் சண்முகநாதரை நீங்க ஏற்கனவே சென்று தரிசனம் செஞ்சிருக்கீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த கோவிலோட லொகேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். அதனையும் நீங்கள் பயன்படுத்தி இந்த கோவிலை சென்றடையலாம். இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக பதிவுகளை நீங்கள் உடனே பெற எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.